பேசிக்காக ஒரு டைரக்டர் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டைரக்டரை விட கதை ரொம்ப முக்கியம். அந்த கதைக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதுவரைக்கும் தன்னோட கெரியரில் யார் டைரக்டர் என்ன பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாமல் இந்த கதை நல்லாயிருக்கும் இந்த டைரக்டரை வந்து நம்பி பல நல்ல இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வந்து இது வரைக்கும் இன்னைக்கு பாக்யராஜ், ஆண்டனி பாக்யராஜ் உட்பட வந்து வாய்ப்பு கொடுத்து உட்கார வச்சிருக்க ரவி சாருக்கு வந்து பெரிய நன்றி. ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது. ஃபர்ஸ்ட் இந்த படத்தை வந்து இந்த கதையை வந்து கேளுங்க சார்னு சொல்லி கேட்கும் போது என்ன நம்பி வந்து இந்த இந்த படத்தில் வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஐ மீன் ஆண்டனி பாக்யராஜ் கூப்பிட்டு கதை கேட்டு அதை அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்ல ப்ரொடியூசர் வேணும். ஸோ அதை வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசர் வேணால் இவங்ககிட்ட வந்து நான் உரிமை எடுத்து ஃபேமிலியாக வந்து ஒரு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு மேம் இந்த கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா உடனே அனுப்பி வைன்னு சொல்லி கேட்டு எப்போ வருஷம் வந்து நிறைய பேர் கேட்டாங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட கதை ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து இப்போ வரைக்குமே வந்து நீ அனுப்புகிற கதை எல்லாத்தையும் ஓகே பண்ணி படம் பண்ணுற ஒரே டைரக்டர் வந்து சுஜாதா மேம் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன எந்த அளவுக்கு நம்புகிறாங்கன்னா வந்து அவங்க அவங்க வந்து அவங்கள விட அதிகமாக நம்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி ரெண்டு பேருக்கும். அண்ட் ஆண்டனி பாக்யராஜ் ஒரு பற்றி சொல்லணுன்னா பொதுவாக ஒரு சின்ன என்னோட காலேஜ் ஜூனியர் தான் இவரெல்லாம் சொல்கிறது ரொம்ப அதிகம். நான் வந்து இப்போ நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எழுதும் போது என் கூட வந்து அசிஸ்டன்ட் ரைட்டராக வந்து எழுதுவாங்க. ஸோ அப்படி வந்து தெரிஞ்சு எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவங்கெல்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது தான். ரொம்ப நாள் கனவு வந்து நிறைய பெரிய படங்களுக்கு ரைட்டர் அவர். ரொம்ப நாளாக வந்து அவரை வந்து டைரக்டர் ஆக்கணும்னு வந்து ஒரு ஆசை. அது வந்து இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. என் பேரை கெடுக்காமல் இப்போ வரைக்கும் நான் கொடுத்த ரெஃபரன்ஸ் வந்து சரியாக பயன்படுத்தி ஒரு வாய்ப்பு தான் எல்லா இயக்குநர்களுக்கும். அதை வந்து கரெக்டாக கொண்டு வந்து இந்த டீம் இது பண்ணி நான் ஒரு அண்ணன் கூட பார்க்காம இந்த அடி அடிக்கிறானே அப்படின்ற மாதிரி சரியாக செஞ்சுருக்காரு இந்த படத்தில். ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த ரொம்ப சில டைரக்டர்ஸ் தான் வந்து அதிகமாக டார்ச்சர் பண்ணுவாங்க. ஒருத்தர் அந்த அந்த கிரேட் வந்து இவர் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேசிக்காக இந்த டீமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணும் போது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். இதில் வந்து இது ஃப்ரெண்ட்ஸுன்றது மாரி ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு தான் சொல்லலாம். கீர்த்தி சுரேஷ் வெரி குட் ஃப்ரெண்ட். அனுப்பமா, யோகி பாபான்னு அவங்க வந்து சொல்ல தேவையில்ல. அவர் வந்து எடுத்த உடனே கால் பண்ணி என்ன கவுண்டருக்கு இடம் கொடுத்துருக்கே அப்படின்னு தான் கேட்பாரு. சமுத்திரகனி அண்ணன் அவர் இன்னைக்கு வந்து ஒரு இந்தியாவில் வந்து முக்கியமான நடிகர். அதுக்கப்புறம் அழகம் பெருமாள் சார் ஒரு இன்னைக்கு வரைக்கும் வந்து அவர் ஒரு படம் எது பண்ணாலுமே வந்து அவரோட கேரக்டர், ஏன்னா அவர் வில்லத்தனத்தில் ஒரு காமெடி ஒன்று பண்ணுவார். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இது. அப்புறம் அஜய் சார், என் ஃப்ரெண்ட் சாந்தினி, அப்புறம் வீரம்ல குழந்தையா நடித்த அந்த குட்டி பொண்ணு யுமினா, அவங்க வந்து இதில் பொண்ணை நடிச்சிருக்காங்க. அப்புறம் என்னோட டார்லிங் ஜி பிரகாஷ் என்னோட கெரியரோட பிகினிங்லேருந்து வந்து எனக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. என்னோட பிரதர் செல்வா, ஏன்னா ஜார்ஜ் வந்து எனக்கு வந்து இன்னொரு பிரதர் மாதிரி. அவங்ககிட்ட வந்து கற்றுக்கிட்ட செல்வா, இஸ் ஆல்சோ லைக் அ ஃபேமிலி. திலீப் என்னோட உயர் நண்பன். ஸோ கதிர் சார் எங்கள் சித்தப்பா மாதிரி ஒரு சக்தி ஆர்ட் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அப்புறம் சாம்சிஎஸ் வந்து இந்த படத்தோட பின்னணி இசை பண்ணியிருக்காரு. இஸ் ஆல்சோ லைக் அதர் ஃப்ரெண்ட். அப்புறம் என்னோட அசிஸ்டன்ஸ் வந்து புவன் செல்வான்னு 2 பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஐ ஷுட் தேங்க் தம். ஏன்னா இந்த படத்தில் வந்து நிறைய வேர்ஷன்ஸ் வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணோம். அதாவது இந்த படம் பொதுவாக ஒரு படம் வந்து ஒருத்தருக்காக வேலை செய்வோம். இந்த படம் வந்து ஒரு மூணு டைமென்ஷனுக்காக வேலை செய்யணும். ஏன்னா ப்ரொடியூசர் வந்து உன்னை நம்பி தான் பண்ணியிருக்கேன், நல்லா வந்துடும் இல்லைன்னா அங்கே ஒரு பயம் வரும். ஓகே,
இதுக்கு ஒரு வேர்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வரணும். அப்புறமா வந்து டைரக்டர் வருவார். எல்லாத்தையும் வந்து ஒன்று அதாவது சண்டை போடலாம் வந்து பாவமாக மூஞ்சி வச்சுட்டு அண்ணன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து அதையும் வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஸோ அவருக்காக ஒரு வெர்ஷன் பண்ணோம். அப்புறம் கடைசியாக ரவி சார் அவரும் நம்பி தான் வந்து உள்ளே வந்திருக்காரு. ஏதாவது தப்பாச்சுன்னா எல்லா தப்பும் நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிடுவாரு. அதுக்காக அதையும் வந்து கொஞ்சம் சமாளிக்கணும். எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு இந்த படம் நிறைய மெனக்கடல் இருந்துச்சு. அதையும் மீறி அது ஒர்த் இன்னைக்கு படமா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம தலையிட்டு ஒரு படம் வந்து வந்திருக்கு. இது வந்து எந்த ரிசல்ட்னாலும் நம்மளை தான் சாரும் அப்படின்னும் போது எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் ஃபில்ம். ஏன்னா இது வந்து ஆண்டனி பாக்யராஜோட படமாவோ ஹெச்எம்எம் படமாவோ இல்லை ரவி சார் படமாவோ பார்க்கல. தே ஆர் லைக் மை ஃபேமிலி. இது என் படமாக பார்க்குறேன். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஃபார் சப்போர்ட்டிங் திஸ். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ப்ரொமோ டீம், என்னோட எடிட்டர்ஸ் டீம் நியூட்டன், ஸ்ரீஹரி, சுஜன், வென்சன், இவங்களுக்காகவே தேங்க்ஸ். அண்ட் எல்லா அசிஸ்டண்ட் ஜூனியர்ஸ் டீம்ஸ், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து லாஸ்ட்டாக வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் வந்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் வந்து அனுஷா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங். அண்ட் ஒமர் ஆரம்பத்துலேருந்தே வந்து இஸ் பீங் அ வெரி குட் சப்போர்ட் சிஸ்டம். And post-production now Sudarshan is there and he is doing a very good job. Promotionsல வந்து ஜாக்கி இஸ் டூயிங். அண்ட் அவர் வந்து ஒரு பெரிய பலம் இந்த படத்துக்கு. இந்த படம் வந்து இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் டேட் வரைக்கும் வர்றதுக்கு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்காரு. அண்ட் சதீஷ் சார் பிஆர்ஓ கரெக்டான ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவங்களெல்லாம் மீறி ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, நீங்கள் ப்ரெஸ் அண்ட் மீடியா இந்த படத்தை நல்ல விதமாக ஆடியன்ஸ் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை. படத்தை நல்ல விதமாக எடுத்துருக்கோன்னு நம்புகிறோம். அதை கரெக்டாக கொண்டு போய் ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் நல்ல விதமாக கொண்டு போய் சேருங்க. நிறைகளோ குறைகளோ கண்டிப்பாக நமக்குள்ளே பேசி முடிச்சுக்கலாம். நல்ல இந்த படங்கள் ஓடும் போது தான். அண்ட் ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, இந்தியன் சினிமாவில் மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து ரொம்ப பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க. பேன் இண்டியா அது இதுன்னு சொல்கிறாங்க. நாம் வந்து நம்மளையும் பெருசாக பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கான சப்போர்ட் வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியா கிட்டேருந்து இன்னும் பெருசாக எதிர்பார்க்குறோம். எந்த ஒரு நிறை குறை இருந்தாலும் நமக்குள்ளே சொல்லிக்கிட்டா அதை சரி பண்ணிக்கிட்டு அடுத்த படத்தில் வந்து நல்லாவே பண்ணலாம். ஆனால் இந்த படத்தை பெரிய படமாக ஆக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நான் உங்ககிட்ட தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இதுக்கு மேலே வந்து இந்த வெற்றி விழா இருக்கும்போது இன்னும் நிறைய பேசலாம். தேங்க்யூ ஸோ மச்.